திமுகவுக்கு விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து உண்மையிலே ரொம்ப பெரிய பயம் வந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கை விஜயால பாதிக்கப்படும்ன்ற பயம் ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஆனால் விஜய் தனி தனியா நின்னாலும் இங்க இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க. ஒரு ரஜினி ஆகட்டும், ஒரு அஜித் ஆகட்டும், இவங்கெல்லாம் டைரக்டா ஓப்பனா இறங்கி சப்போர்ட் பண்ணாங்கன்னா பெருசா தனி பெரும்பான்மையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரலனாலும் ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜயகாந்துக்கு அடுத்தது விஜய்க்கு வந்து அந்த ஒரு இருக்கு. ஆனால் விஜயோடைய அரசியல் தெளிவான திட்டமிடல் இருக்க வேணுமாங்க. ஆனா ஏன்னா இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேக்கும் பெருசா இல்லாம போயிடுச்சு. ஒரு வேல்யூ இல்லாம. ஏன்னா ஏடிஎம்கே நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை ஏடிஎம்கே கரெக்டான பிளான் பண்ணி இவங்க தான் வந்து பொதுச் செயலாளர் நாங்க இனிமேல் கரெக்டா இருக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமை சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஓபிஎஸ் இபிஎஸ் எதிர் அணியா நிக்காம ஒன்னா நம்ம நிப்போம். ஜெயிச்சா இபிஎஸ் சிஎம், ஓபிஎஸ் துணை முதல்வர், விஜய் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா ஜெயிப்பாங்க.